ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குட் பேட் ஐலியோட அந்த சிங்கிள் ட்ராக் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 21 நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன பிட்டு வந்து யூடியூப்பில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குட் பேட் ஐலியோடைய வைப் வந்து வேறு லெவலில் போயிட்டு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒரு வீடியோ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் ஐலியோட டீசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது இன்னும் 2 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயிலில் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100 மில்லியன் வியூஸை தாண்டி போயிடும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ராக்கை வந்துட்டு டி சீரியஸ் ஸோ அவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரோமோ, அந்த சாங்கோட ப்ரோமோவில் ஆதிக்கா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப ஃபயர்ஃபுல்லாக ஒரு பெரிய வெறித்தனமான ஒரு தலை ஃபேன் வந்து எவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை பாட முடியுமோ அந்தளவுக்கு பாடி வச்சுருக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நானே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 லைன் பண்ண பார்த்துட்டேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ் நம்ம தான் இருக்கு நினைக்கிறோம். சரி, ஆமாம், 27 செகண்ட்ஸாக இருக்கு. வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் வந்து பாட்டு இதாகலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சாங்கோட ப்ரொமோ, குட் பேட் ஐலியோட ஓஜி சம்பவம் ப்ரொமோ சாங்கோட ப்ரொமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டி சீரியஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85,03,000 பேர்கிட்ட பார்த்துட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்ட பார்த்துட்டாங்க வெறும் 4 மணி நேரத்தில். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 27 செகண்ட்ஸ் தான் வருது. அதுவே வந்து இவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு தேட்டர் வந்துட்டு கமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா தலை ரசிகளுடைய கமெண்ட்லாம் பாருங்கள், மாலை தேட்டர்லாம் தெரிக்க போகுதுடா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தரம் பார்த்தீங்க அப்படின்னா தாரத்தப்பட்ட கிளிய போகுது. அதே மாதிரி தான் இந்த படம் இவ்வளோ வைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா தேட்டரில் போய் பார்க்குறப்ப இது வேறு லெவலில் மாசாக இருக்க போது, வேறு லெவலில் அராஜகம் பண்ண போகிறாங்க தலை ரசிகர்கள். ஸோ இன்னொரு இது பார்த்திங்க அப்படின்னா ஆதிக்கு இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்திங்கன்னா பயர்ஃபுல்லாக வந்துட்டு பாடியிருக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா தலையோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போனோம்னா தலையோட ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆசைங்கிறப்ப தலையை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான ஒரு தலை ரசிகன் தன்னுடைய அந்த தலை இருக்கார்ல அவரை ரசித்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த படம் தான் இந்த குட் பேட் ஐலியோட இதாங்க. அந்த படம் எல்லாத்துலேயுமே அந்த நீங்கள் நேற்று முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த மேக்கிங் வீடியோ இருக்குல்ல, ட்ரெய்லர் மேக்கிங் வீடியோ, டீசர் மேக்கிங் வீடியோ, அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஆதிக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. தலைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை வந்து அஜித் சார் வந்து ரொம்ப சின்சியராக கேட்டு அதை மாதிரி பண்ணுறாரு, வைக்கிறாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா
அந்த சாங் ஓஜி சம்பவம் ப்ரொமோ சாங் ப்ரொமோவில் ஆதிக்கும் ஜிவி பிரகாஷும் வந்து வேறு லெவலில். அவருக்கு ஏற்கனவே வந்து ஜிவி பிரகாஷ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு நிறையா அவருடைய கிங்ஸ்டன் படத்துக்கு ப்ரொமோட் பண்ணாரா இல்லையோ, ஃபுல் அண்ட் ஃபுல் குட் பேட் அக்லியோட ப்ரொமோஷன் தான் பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு டைலாக் ஒன்றுங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தளபதி ரசிகன் வந்து ஒரு தலையோட ரசிகன் ஆகலாம், வச்சு ஒரு தலை ரசிகன் எப்போதும் ஒரு தளபதி ரசிகன் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி. அது ஏதாவது அஜித் சார் படம் வந்தாவே அது பயங்கரமாக ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விஜய் ஃபேன் அப்படின்றது எல்லாருமே தெரியும். ஆனால் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தாலுமே கூட அஜித் சாரோட படத்துக்கு ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனோட சேர்ந்து அவரும் ஃபேனாகி என்ஜாய் பண்ணி மிரட்டி விட்டுருக்காரு இந்த சாங்லாம். படம் வேறு லெவலில் இருக்க போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேற லெவலுங்க. ஆனால் இதில் பார்க்குறாங்கல்ல அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்கன்னா கதறுவானுங்க. என்னுடைய வீடியோவிலுமே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு அணில் குஞ்சு அது எங்கேருந்து பேசுன்னு தெரில, ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச. அதுக்கு நம்ம தலைரசிகளும் வந்து ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா நம்ம அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்து நம்ம பெரியாளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பற்றிலாம் பேசுகிறது கிடையாது. சரி, அவன் என்னன்னா எல்லாருக்குமே இருக்கும்ல. இதில் இன்னும் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன். லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அப்போ வந்து இந்த ஆக்டரோட ரியாக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஸோ லோகேஷ் கனகராஜ் குட் பேட் அக்லி படத்தை போய் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மாசான ஹீரோ அது அஜித் சார் தான். நீங்கள் வந்துட்டு விக்ரம் மூவியாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், இப்போ கூலி படம் எடுக்கிறீங்க, இந்த 3 படம் நீங்கள் 3 பெரிய நடிகர்களுக்கு எடுத்துட்டீங்க. அடுத்து அஜித் சாருக்கு வாங்க. நீங்கள் ஒவ்வொரு சீன் பை சீன் நீங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் கமல் ரசிகராக இருக்க நீங்களே அஜித் ரசிகராக மாறிடுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன் பை சீனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவர் தலை இருக்கார்ல, அப்படி லைட்டாக திரும்பி பார்த்தாலே அவ்வளோ மாசம். நீங்கள் தயவு செய்து அஜித் சாருக்கு ஒரு படத்தை எடுத்துப்போங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு லெவலில் வந்துடுவீங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்போயே நீங்கள் வேறு லெவலில் தான் இருக்கீங்க. நீங்கள் அஜித் சாருக்கு, ஏன்னா இந்த மாதிரி படங்களை நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாருக்கு நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அஜித் சாருக்குரிய கதை தான். அதை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த மேனலிசமாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், மாஸ், அந்த மாசு எந்த நடிகருக்குமே வராது. நீங்கள் வேணால் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ படத்தை டைரக்ட் பண்ணி பாருங்கள் தலைக்கு, அப்போ தெரியும் எப்படின்ட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வலைபயிற்சி அவங்க இருக்கிறானுங்களே, அவங்க இப்போ தான் ஒரு வீடியோ சின்ன ஒரு ஸ்லிப்பு தான் பார்த்தேன். அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க மறுபடியும் அவங்க ஒரு தேவையில்லாமல் பேசிட்டு நம்மள்ட்ட வாங்கி கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் பேட் அக்லியோட டீசர்னால பயங்கரமாக வந்துட்டு அஜித் ரசிகர்கள்லாம் வந்து குழுக்கை சேர்த்த மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமாக உற்சாகமாயிட்டாங்க, வச்சுட்டாங்க. லூசு பலே 2 வருஷமாக படமே வராமல் இருந்தாலும் ஐபிஎல்லாக இருக்கட்டும், டிவிகே மாநாடாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கட்சி மாநாடு, எந்த ஒரு கூட்டமாக இருக்கும், எந்த ஒரு இசை கச்சேரியாக இருக்கட்டும், அப்டேட் கேட்டுட்ருக்கோம்டா. லூசு பிள்ளை எங்களுக்கு எதுக்குடா குளுக்கோஸு? பிஸ்மி, நீ செம்மையாக வாங்க போகிற, சீக்கிரம் அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்துக்கிட்டு நீ வந்து சொம்பு தூக்கிட்டு இருக்கிற. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம்,
வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் விஜய் தான், விஜய் அடிச்சுக்க யாருமே கிடையாது, ரஜினி சாரில் கூட நாளில் கூட முடியாது அப்படின்னு. ஏன்னா அவங்களாலாம் இன்னும் 75-80 வயசு ஆக போகுது. அந்த அவ்வளோ தூரம் நடிச்சிட்ருக்காரு வச்சிட்ருக்காரு. பார்த்தா இப்போயே கிட்டத்தட்ட 80 வயசு அவங்க குழு போய் கிடக்குறாங்க. ஏன்டா போட்டு படுத்தி எடுக்கிறீங்க டேய். உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, எனக்கும் அது விஜய் சார் பிடிக்கும். ஆனால் சில அந்த அணில் குஞ்சுகள் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு கடுப்பாகும். அவங்க எல்லாம் பார்த்தா அந்த முன்னாடி குஞ்சில் மூக்குழிக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க, அந்த அணில் குஞ்சில் தான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடிலாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தான் நம்ம எது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அணில் குஞ்சுகள் பூராமே ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி குஞ்சில் உட்காந்துட்டு மூக்குழிச்சிட்டு உட்காந்துருக்க கேஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஊயின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஃபேக் ஐடியில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லாத ரூட்டெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்குது. சரி ஓகே போகிறாங்க. பிஸ்மி, இந்த வீடியோ பார்க்குற உனக்கு மறுபடியும் சொல்கிறோம், உன் பேச்சை குறைச்சிக்கோ. பிஸ்மி வீட்டில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராவது வந்தாலும் வந்து கொஞ்சம் குட்டியை சொல்லுங்கள். வயசான ஆள் தலை ரசிகர்கள் என்கிட்ட அதை எவனா உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா, ஏன்னா நிறைய பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கட்டும், இந்த டீசரோட பப்ளிக் ரிவ்யூ கேட்குறப்ப கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேரையும் வந்து கழுவி ஊற்றிருந்தாங்க. கையில் கிடச்சாங்கன்னா ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வான் பண்ணியிருந்தாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி எங்கிட்டும் போயிட்டு அடிக்கடி வாங்கிறாங்க. ஏன்னா இந்த வயசான காலத்தில் எங்கிட்ட அடி வாங்கினீங்கன்னா அதை தாங்கிக்க மாட்டானுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சாரை வச்சு டைரக்டர் சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர் எம்பி இருக்கார்ல, கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேஷ், அவர் எழுதின வால்பாரியா ஏதோ ஒரு அந்த கதையை வந்துட்டு அந்த கதையில் அஜித் சாரை வந்து நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் சங்கர் ரொம்ப விருப்பப்படுறாராம், ஆசைப்படுறாராம். ஸோ அதுவும் ஒரு பகையில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த படம், இந்த படமோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, வசூல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த படமும் மறுபடியும் ஆதிக்கோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் சுற்றி இருக்கிற வட்டாரத்தின் மூலமாக ஒரு சில செய்திகள்லாம் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லிடணும், கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் வந்து அஜித் சார் வச்சு அடுத்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இன்னொன்று, கேஜிஎஃப் டைரக்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனமான அஜித் சாரோட ஃபேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதேமாரி அந்த படத்தில் வந்துட்டு சல்மான் கான், யாஷ், அதே மாதிரி ரஜினிகாந்த் சார், தெலுங்கில் வந்துட்டு அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிக்க போகிறதாகவும் நம்ம பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுவும் ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஹாலிவுட் டைரக்டரோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 75% உண்மைங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் அதற்கான முழு ஏற்பாடுகள் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் நடந்துச்சு அப்படின்னா தலைவர் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆகிடுவார். இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம் பாவம் எல்லாம் வந்து அந்த பொச்சில் தீ வச்சு விட்ட மாதிரி கதறிட்டு கிடப்பாங்க. சரி விடுங்க, அவங்க கடவுள் கதறிட்டு போகிறேன். ஏன்னா இந்த குட் பேட் அங்கிலோட அந்த டீசரு, இந்த சாங்கோட ப்ரொமோ, அதே மாதிரி இன்னும் ட்ரெய்லர் வேறு இருக்குது. ட்ரெயிலெலாம் இதோட வெறித்தனமாக இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு 23 இல்லை 28 இந்த தேதிகளில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஏப்ரல் 10க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் தாங்க. நம்ம ஃபஸ்ட் ஷோ போகிறோம். ஃபேன்ஸோட ரியாக்ஷன் என்ன, எப்படி இருக்குது, பப்ளிக்கோட ரிவ்யூ என்ன இருக்குது, எல்லாமே நம்மளுடைய சேனல் வரப்போகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் வந்து அந்த டைமில் இப்போ வீடியோ போகிறப்ப லைவ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடுத்து ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கார் ரேஸ் வந்துட்டு இது பண்ண போகிறாரு. ஸோ எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுலேயும் அவர் வந்து ஜெயிக்கணும், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகணும். சீக்கிரம் ஹாலிவுட்டோட டேரக்டர்ஸு அவரை வச்சு படம் எடுக்க போகிறாங்க. அது நடக்க போகுது. எல்லோரும் பொறுத்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் வந்து அந்த படம் இந்த படம் பாட்டு மாதிரி தான் இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாமல் வெளுக்கும்ன்ற மாதிரி வேறு லெவலில் இருக்க போது என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட் பை லைஃபோட ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த போஸ்டரில் அஜித் சார் போட்டிருப்பாங்க அந்த ஷர்ட். அது உண்மையான ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,80,000 என்னமோ 1,80,000 என்னமோ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில லோக்கல் ஏரியாக்களில் இருக்கிற சில கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 to 800 வரைக்கும் எல்லா குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கிடைக்குது. குறிப்பாக நம்ம சொல்லியிருந்தோம், திருநெல்வேலியில் ரயில்வே ஜங்ஷன் அந்த பகுதியில் ரேப்பல்ஸா சம்திங் ஏதோ ஒரு ஷோரூமில் ஒரு 500க்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷர்ட் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டாலையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கிங்க, வாங்கிக்கிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி வேறு லெவலில் இருக்க போது ட்ரெய்லரும் இருக்குது. அதுக்கு நம்ம சேனலில் பயங்கரமான அப்டேட் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போம். இன்னொரு நல்ல வீடியோ சென்று உங்கள் நான் பாய்.